இன்ஸ்டாகிராமில் காலையில் ஒரு மெசேஜ் நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். எனக்கு ஒரே ஷாக் ஆகிட்டேன். சரி ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் அதை மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போலன்னுட்டு நானும் உள்ள ஆரவாரமாக போனேன். பார்த்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்த இவர் தான், யாருன்னு தெரியல, இவர் தான் அதுக்கு வந்திருந்தார் பேசலான்ட்டு. சரி ஓகே, ரொம்ப பெரியவர் போல் எப்படி இருந்தாலும் ரொம்ப நாட்டில் வந்திருப்பாங்கன்ட்டு நானும் சும்மா பொறுமையாக பேசுவோமேன்ட்டு. எஸ் ஆமாம் ப்ரோ, இந்த மாதிரி பேசினா ப்ரோ, இது மாதிரி நிறைய பார்க்குறாங்க ப்ரோ, அந்த பையன் பண்ணது போடல நான் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் நோட்லாம் போட்டு விட்டேன். சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க ப்ரோ உங்கள் வீடியோவைன்ட்டு அவர்கிட்டே சொல்லுவேன். சின்ன பசங்களாம் பார்க்குறாங்கல்ல ப்ரோ, அதனால தான் அந்த மாதிரி போட்டேன்னு நான் சொன்னேன். பட் திரும்ப எனக்கு அதுக்காக அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டார். நீங்களும் அதை பாருங்கள் ப்ரோ. அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. அவர் என்ன பேசினா, ஒரு 4-5 வார்த்தை பேசினா, அது என்ன பேசினான்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு மெசேஜ் பண்ண, நீங்கள் வேணா அவருக்கு மெசேஜ் பண்ணி பாருங்கள், கேட்டு பாருங்கள் என்ன பேசினா ப்ரோ அப்படின்னு கேட்டு பாருங்கள். திருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நேரமா எனக்கு தெரியல, ஆனால் இன்னும் சின்ன பையன்தான். ஓகே, வயசு முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வந்தது மறந்துட்டேன். ஐயோ, உங்கள் வீடியோ சின்ன பசங்களும் பார்க்குறாங்க ப்ரோ. இப்பயுமே உங்களை நான் வந்துட்டு அந்த இதில் அட்டாக் பண்ணல, எதுவுமே நான் சொல்லலை. இப்பயுமே நல்ல விதமாக தான் நான் வீடியோ போடுறேன். இந்த பையனுக்கு கலாய்க்கணும்னா நான் வீடியோ போடல. தயவு செஞ்சு பார்க்குற வியூவர்ஸ் மாற்றி விட்டு போயிடாதீங்கடா. நம்மளால அடி வாங்க முடியாது. ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை.